பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. உலகமும் சரி மனிதனும் சரி உழைப்பின் உருவமே. மனிதன் அடைந்த அனைத்து உயரங்களும் உழைப்பின் உருமாற்றம். மனிதன் உழைக்க அறியாமல் போயிருந்தால் உலகம் என்றோ அழிந்து போயிருக்கும். வியர்வை சிந்தாமல் வீணென இருந்திருந்தால் மனிதன் கண்ணீர் சிந்தியே கரைந்து போயிருப்பான். உழைப்புதான் மனிதனின் முதன்மை அடையாளம். உழைக்க தெரியாதவனின் இன்னொரு பெயர் உலகுக்கு உதவாதவன். மனிதன் உழைப்பை மறப்பது சுவாசிப்பதையே மறப்பது போலத்தான். உழைப்போம், உழைப்பை நேசிப்போம், உலகு உயர நாமும் உயர்வோம். இந்த வரிகளின் உண்மையான அடையாளம் தேனியிலிருந்து திரு ஹோண்டா சுரேஷ் அவர்கள். இவங்க சின்ன வயசுலேயே ஒரு கடையில் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கடையை வச்சு அதுக்கப்புறம் இப்போ ஹைடெக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட உழைப்பு தான் காரணம். இவங்க ஓல்டு வண்டிங்கள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் BS6 வண்டி வரைக்குமே எல்லா வண்டியுமே இவங்க சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட அடையாளமே ஹோண்டா சுரேஷ். ஹோண்டா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாலே தேனி மாவட்டத்தில் இவங்கள தான் சொல்லுவாங்க. இப்படி இவரோட கடின உழைப்பால் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி தான். இவங்களும் கடந்த 10 வருஷமாக இவரோட ட்ராவல் பண்ணுறாங்க. காலையில் எழுந்து சமைச்சு எடுத்து கடைக்கு வர்றது, கஸ்டமர் அட்டன் பண்ணுறது, கஸ்டமர்களோட நிறை குறைகளை கேட்குறது, ஸ்பேர்ஸ் எடுத்து கொடுக்குறது, ஜாப் கார்டு போடுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே அவங்க பார்க்குறாங்க. அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம், மீண்டும் தேனி சுரேஷ் மோட்டார்ஸ் தான். நாங்கள் காலையில் பாப்பா இப்போ 10th படிக்கிறாங்க, தம்பி 7th போகிறாங்க. இங்கே தேனியில் தான் படிச்சிருக்காங்க, CBSE படிச்சிருக்காங்க. என்னோடய உழைப்பில் எனக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் என் மனைவிக்கும் மிகப்பெரிய லட்சியமே. ஏன்னா நான் 4th தான் படிச்சிருக்கேன். என் ஒய்ஃப் BSc நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக பசங்களை கைடு பண்ணுவாங்க. பாசத்தால் நான் கைடு பண்ணுவேன், அவங்க படிப்பால் கைடு பண்ணுவாங்க. இன்றைக்கி நல்லா படிச்சிருக்காங்க. இன்றைக்கி தேனியிலேருந்து நாமக்கல்ல சைத்தன்யா ஸ்கூலில் 10th பாப்பா போயிட்டுருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டுருக்கு. தம்பி பொள்ளாச்சி அமராவதி சயின்ஸ் ஸ்கூலில் இருக்காரு, அங்கே படிச்சிருக்காரு. நான் மேரேஜ் பண்ணி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் என்டர்டைன்மெண்ட்னா என்னென்னா, எனக்கு இந்த வீட்டுக்கார் பார்க்குற ஜாப் எனக்கு பார்க்கணுன்ற ஆர்வம். நான் டெய்லி தம்பி ஸ்கூல் போனோடனே காலையிலே கடைக்கு வந்துடுவோம். 2 பேருமே 9:30க்கு வந்துடுவோம். மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஜாப் கார்டு போடுறதுலேருந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதான் இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட வர கஸ்டமர் வண்டி கொண்டு வருவாங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் நாங்கள் வெளியில் விட மாட்டோம். எல்லா ஸ்பேர்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குது, வாட்டர் வாஷ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. கிடைக்காத வண்டி இப்போ ஸ்பேர்ஸ் கிடைக்காத ஸ்பேர்ஸு கூட நாங்கள் வெளியில் அரேஞ்ச் பண்ணி வேலை பார்த்து கொடுப்போம். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.